பாத்தியா இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. பாஷா படம் சூப்பர். ரஜினி சார் அசத்திட்டாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. என்னடி மொட்டை மாடி மொட்டை மாடி? கிட்டவாடி கிட்டவாடி. என்னடி கிட்டவாடி கிட்டவாடி? சொல்றேன்டி, நீ சொல்ல வடிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ என்னாச்சு? அவ அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது, எனக்கு அவன் பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும்னு அலையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, பிடிச்சு காட்டுறேன். விஜய் விஜய், எங்க போன வாழை காணோம்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாழை காணோம்? ஏய், யார் மணி? போடி வெளிய. ஏய், பொண்டாட்டி ஏதாவது வாடி போடின்னு பேசுவாங்க, நீ என்ன போடின்னு சொல்லிட்ட. அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடுறதுல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போட வேண்டாம், நீ பாட்டு குளிச்சு நிக்கிறா. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிற பத்தி ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப்பு போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன், வா. வெகு பணங்கிறல வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனால தான் புருஷன் வேணும்னு ஒன்னு தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடுப்புல ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில் எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பார், நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா என்கிட்ட விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியுயா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பாக்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தயா கட்டிக்குவேன். யார் யாவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தான வந்தேன், எனக்கு போடு. ஏய், அறிவு இருக்கே உனக்கு? நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தான பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா? 2 பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன், பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன்.
உன்னை என்ன பண்ற பாரு. என்னமா இது ஒரு ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறிடுத்து. ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், ஏன் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா. அடக்கமா போமா போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? சுடுகாட்டு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. ஏய் இது பாருடி குரங்கு. ஏய் இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி. என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் தான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன்.
இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு வேலும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் உங்க எஜமா. என்ன காட்டிட்டான். எப்பா சாதிக்குமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் நீ போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே, ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டதுல இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவோ தேவலடா. ஏக்கா ஏக்கா, திவ்யா ஏக்கா வெளியே போயிருக்கா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அந்த உத வைக்கிற பையன் திவ்யாவை சைட் விட்டுருக்கான். திவ்யா சொன்னதான் தாமதம், நம்ம பசங்க பறந்து போய் பந்தாடி பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இனிமே ஒரு பையன் திவ்யாவை திரும்பி பார்க்க மாட்டான். செத்துக்கிட்டு தொலைக்க போறான்டா. வளையட்டுமே, செத்த என்ன, நாட்டுக்கு ஒரு ஓட்டு குறையும். ஹலோ, நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்மால இன்னும் காணுமே. சாரி விஜய், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிலந்து வலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான். எங்க வீட்டுல இருக்காங்களே எங்க அம்மா, அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகையாக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ்னு. என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா? நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க, நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம 2 பேரும் எப்படி இணைய முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அது என்னால சொல்ல முடியும். நான் யார மனைவி ஆக்கணும்னு நினைச்சனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு.
திவ்யா, எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால். அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. I love you. Vijay. விஜய், விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட வாழ்க்கை பிரச்சனை இது. Don't disturb me. Please. I'm sorry. I'm very sorry திவ்யா. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழத்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ணேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு. என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, ஏன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன். புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. புது ரோஜா தேனெடுத்து போகுது,
மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது. நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. இதயத்தில் கோயிலாகும் காதல் என் காதல், இமயத்தின் ஜீவனாக வாழும் என் காதல். இருக்கின்ற யுகம் யாவும் இருந்திங்கு உயிர் வாழும், வருகின்ற தினம் யாவும் உனக்கென்று செலவாகும். இதுதான் காதல் என்னும் தேவதான், கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. வழியோரம் வாசம் வீசும் சோலை பூஞ்சோலை, விழியோரம் காதல் பேசும் மாலை பொன்மாலை. பனிக்காலம் இருந்தாகும், பசி தீர மருந்தாகும், சிறு பூக்கள் நெஞ்சோரம் சிறகொன்று உருவாகும். இதுதான் காதல் என்னும் தேவகானம், கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது. நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. சத்தியமா சொல்றேன், நம்ம காதல் இந்த சாமியும் சரி, வேற எந்த சாமியும் சேர்த்துக்கல. பின்ன உன்னோட படிக்கட்டுல பேசிட்டு வர்றது ஒரு சுகமான அனுபவம். அதை நீயே விரும்பின, நானும் விரும்பினேன். அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம். அது போறாங்களே, அந்த வயசான தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு லவ் பண்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்றீங்களா? பக்தியே ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க, அவங்க பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க. அவங்க பேர குழந்தைங்களுக்கு தெரியாம லவ் பண்ற ஒரே இடம் கோயில் தான். அப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. இங்க பாத்தியா, அந்த சின்ன சிறுசுகளும் காதல் பண்ண வராங்களா? அவங்க காதல் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. சரி வா, இப்போ தான் ஆரம்பிக்க போறேன். அஞ்சு வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆசையை பாத்தியா? போதுமா? போதாது. எது எப்படியோ உங்க வழிக்கு நான் வந்துட்டேன். சரி வா. தொலைச்சி
கட்டிட வேண்டாம் உள்ள ஓடி. விஜய் 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 யாரா நீ? சொல்றேன். புள்ளியாரப்பா, கணபதி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்னை யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. ஐயோ, நீங்களே யாரு? யார் தெரியுமா? நகை கழட்டு. கேட்டுனாப்பா. சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஆ. கழட்டுக்கடா. ஐயோ, நீங்கெல்லாம் யாருங்கடா? சொன்னவனு இன்னும் ஆள காணோமே. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரேன்னு சொன்னவன ஆள காணோமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா. இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்கெங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு அம்மா வந்துடுறேன். இதான் எங்க house. இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, மம்மி, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? இப்போ ஆய் பட்டுச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. அப்ப இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்துனாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க. தம்பி, நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள போங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவுட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிருச்சு. என்ன சொல்ற சேட்டு? இன்னொத்த சொல்றது, திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னாலே கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் ஸ்டேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபாய் அமுக்கலான்னு வந்தேன். இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கெட்ட பையன். நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுறவன் அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்து வேலை. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா, நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா. ஏக்கா, நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சொகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுடா. ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழப்போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா, உங்க அம்மா, அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா.
காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது. அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும், ஏக்கமும் அதிகமாயிடும். ஏய், என்ன உனக்கு ஏக்கம் அதிகமாயிடுச்சா? கணேச அக்கா மக அந்த திவ்யா இருக்கல்ல, அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே, அதான் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே, அவனுக்கும் காதலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துரும் பாரு. நானும் ஒண்ணு 1.5 வருஷமா காதலிச்சுட்டு வரேன். இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன். எப்போ லவ் பர்ட்ஸ் போறோமோ? பார்த்திபா, சும்மா கடை. லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க. ஆமா, என்ன அர்த்தம் கல்யாணி? அந்த லவ்வுக்கு முதல் எழுத்து இருக்கு எல், அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம். புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல. துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம். அப்படியா? அப்போ காதல்னா துக்கம்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ்னு அர்த்தம். கண்ணீர் கடல்னு சொல்றமே, அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம். ஓ, அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும். வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலி ஆஃப் டெத், சாவுங்கிற பள்ளம் தான் வரும். அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா? ஆமாமா, அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ட் ஆஃப் தி லைஃப், முடிஞ்சு போன வாழ்க்கை. அடடா, முடிஞ்சு போச்சா? அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு. No, no, no. Love never fails. Love never fails. Love lives long. Love lives long. You are wrong. You are wrong. You are wrong. Love lives long. Love lives long. Love lives long. இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? எவனையும் நம்ப முடியல. வரான் பாரு பாபு, ஆட்டோ எடுத்து. என்ன பாபு, சவிக்குமா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வச்சுருந்தாரு, சீக்கிரமா போலாம். கூப்பிட்டாரு. அட, நம்ம ராணி. ராணி, என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி, எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆயிட்டு. ஆமா, அப்படியே கடவுளை செஞ்சிருச்சு, காலத்து தள்ளு. போய் சேர் எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி, போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாடியா சொல்லு, கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன். சொல்றத உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா ஏன் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்னாச்சு?